வெல்கம் டு மிஸ்டர் நோபடி சிவி அண்ட் என்ன பார்க்க போகிற மூவி வந்து மதர்ஸ் இன்ஸ்டன்ட் 2024 ரிலீஸ் ஆன ஒரு மிஸ்ட்ரி ட்ராமா மூவி. அண்ட் இந்த படத்தை ரிவ்யூ போட்டு முடியாது நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. தட் இஸ் பண்ண டாட் கைஸ் உங்களுக்கு நிறைய மூவிஸோட அப்டேட் வந்துட்டு இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நேபர்ஸ் இருக்காங்க பக்கத்தில் வீடு. ஒருத்தவங்களோட பேர் வந்து ஆலிஸ், இன்னொரு பேர் செபின். அண்ட் ரெண்டு பேருமே ஒரு பசங்க இருக்காங்க, ஒரு பையன். ரெண்டு பேருமே வந்து கிட்டத்தட்ட ஈக்குவல் ஏஜ் தான். ஸோ ரெண்டு பேருமே வந்து கிளாஸ்மேட்ஸ், ஸ்கூல்மேட்ஸ், இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி வந்து ரெண்டு பேருமே ஒரே ஸ்கூல் தான் போகிறாங்க. ஸோ வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இவங்களுக்குள்ளேயும் இவங்க பசங்களுக்குள்ளேயும். தென் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம செலினோட பையன் வந்து பால்கனியில் விளையாடுற அந்த சமயத்தில் நம்ம செலின் வந்து உள்ள வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆலிஸ் வந்து வெளியே கார்டனில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. நம்ம ஆலிஸ் வந்து செலினை வந்து கூப்பிடுவாங்க, பட் அவங்களுக்கு கேட்காது. ஏன்னா உள்ள வேலை செய்யும்போது சத்தத்தில் வந்து கேட்காது. தென் உள்ளே போயிட்டு செலினை அலாட் பண்ணிட்டு மேலே போய் பார்க்கறதுக்குள்ள நம்ம செலினோட பையன் ஆனால் மேக்ஸ் வந்து கீழே விழுந்து இறந்துருவான். தென் அதுக்கப்புறம் ஒரு மாதிரி டிப்ரெஷனுக்குள்ள போகிற நம்ம செலின் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியல. தென் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆலிஸ் தான் இதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு நினச்சிட்டு ஆலிஸ் கிட்ட பேசாமல் இருக்காங்க. தென் அதுக்கப்புறம் வந்து இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கிட்டத்தட்ட ஃபுல்லாகவே கட் ஆயிடுது. ஆனால் நம்ம ஆலிஸோட பையனான தியோ கிட்ட வந்து நம்ம செலின் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வந்து நம்ம ஆலிஸ்க்கு வந்து ஒரு சின்ன பயம், பட் அது வந்து ஒரு சின்ன சந்தேகத்தோடு தான் ஆரம்பிக்குது. பட் அந்த பயம் வந்து என்ன பயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பையனை அவன் வந்து பறிச்சுப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பயம். அதுக்கு தொடக்கமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றோம், நம்ம செல்லோட பையனோட மேக்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா அவனோட ஃபியூனரல்ல நம்ம இந்த பையனோட தியோ இருக்கும், அந்த பையனோட டாயை வந்து அந்த ஃபியூனரல் பாக்ஸ்ல வச்சு அங்கே ஒரு பிரச்சனை பண்ணலாம். அது வந்து நம்ம ஆலிஸ்க்கு வந்து ஒரு நிறைய சந்தேகம் வந்துச்சு. அந்த அதே மாதிரி வந்து இவங்க வீட்டில் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் நடக்கிற சமயத்தில் நம்ம ஆலிஸோட ஹஸ்பண்ட் இருக்காரு பார்த்தீங்களா, அவரோட அம்மா வந்து இறந்துருவாங்க. தென் ஆனால் வந்து அவங்க வந்து மெடிக்கேஷன் வந்து எல்லாரும் எடுத்துட்டு இருப்பாங்க, ஆனால் இறந்துருவாங்க. இறந்தது வந்து நம்ம ஆலிஸ்க்கு வந்து ஒரு சின்ன ஒரு சந்தேகம் இருக்கும் நம்ம செலின் மேல. இதுல என்னடா சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒரு அட்டாப்சி வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அட்டாப்சி பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது அவங்க வந்து மெடிக்கேஷன் வந்து எடுக்கல. ஆனா இவங்களும் அவங்களோட ஹஸ்பண்டோ மெடிக்கேஷன் எடுத்ததை பார்த்துருக்காங்க. ஆனா வந்து இது எப்படி மாறிச்சு அப்படின்னு சொன்னா நம்ம ஆலிஸ்க்கு ஒரு டவுட். ஏன்னா வந்து நம்ம செல்லோட ஹஸ்பண்ட் வந்து ஃபார்மசூட்டிகல்ஸ்ல வந்து வேலை செய்யறாரு. ஸோ அவரோட ஹெல்ப் மூலியமா இவங்களோட இந்த மாத்திரைகளை ஸ்விட்ச் பண்ணி வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் இருக்கு. தென் அதுக்கப்புறம் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா ஹைலைட்டா தெரிய வந்துருது நம்ம செலினுக்கு வந்து இவங்களோட பையனை வந்து எடுத்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. தென் அதுக்கு ரிசல்ட்டாக அவங்க என்னென்ன பண்ணுறாங்க. அண்ட் அதே மாதிரி ஆலிஸ் வந்து தன்னோட பையனை கிட்ட தக்க வச்சுக்கிட்டாங்களா, இல்லை செலின் வந்து தான் ஆசைப்பட்டதை நிறைவேற்றினாங்களா அப்படின்றது இந்த படத்தோட கிளைமேக்ஸ் கதையே. இந்த படம் வந்து ஒரு நல்ல கதை வித் டார்க் கண்டென்ட்டோட ஒரு மாதிரி படம் வந்து அங்கங்கே கொஞ்சம் டார்க்காக போகும். அதே மாதிரி வந்து அங்கங்கே கொஞ்சம் மிஸ்டீரியஸாகவும் இருக்கும். ஒரு ஆவரேஜான மிஸ்டீரியஸ் ட்ராமான்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி இந்த படம் வந்து ஃபேமிலிஸ் பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி வந்து சின்ன பசங்க வந்து கொஞ்சம் பார்க்கலாம். கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் டார்க்காக இருக்கும், அதனால மட்டும் வேணாம். மற்றபடி ஃபேமிலி, டீன்ஸ், அடல்ட்ஸ் எல்லாருமே பார்க்கலாம். அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட் இதில் இருக்குது. அண்ட் இந்த படத்துக்கு நான் 2.5 தருவேன். அண்ட் இதே மாதிரி மூவி ரிவ்யூ பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த மிஸ் நோபடி இன்னும் சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.